தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவொட்டீர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் என்னுடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விடார் என்றும், தேவன் பரிசுத்தவான்களுக்கு ஜீவனை தருகிறார் என்றும், அவர்கள் மரணத்தை காண மாட்டார்கள் என்றும், மரணத்திற்கு அவர்களை விலக்கிக் காத்தார் என்றும் தாவீது தம்முடைய வசனங்களால் நமக்கு போதிக்கிறார். இயேசுவானவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, துரோகங்களுக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்து சிலுவை பாடுகளை ஏற்று மரணித்து உயிர்த்து எழுந்தார். இயேசுவானவர் சிலுவையில் பாடுகளை ஏற்றுக்கொண்டு இருக்கும் தருவாயில் தம் அருகில் இருந்த கள்ளன் ஒருவன் இயேசுவை நோக்கி, நீர் பாவியல்லவே உயிர்த்தெழுந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லும்போது, அவர் அந்த கள்ளனை நோக்கி, நீ இன்று என்னோடே கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். ஜீவனுக்குரிய வழியை தேவன் காட்டினார். மரணத்தின் வாசல்களை அவர் அடைத்தார். ஜீவபாதைக்கு வழி வகுத்தார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்பதை அவர் உணர்த்தினார். ஜீவ மார்க்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினாலே விடுதலை. அதை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் என்னுடைய பாவங்கள் கழுவி நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். நான் பரிசுத்தவான். நான் மரணத்தை காணமாட்டேன். ஜீவன் உள்ளோர் தேசத்தை நான் கண்டடைவேன், அங்கு சேர்வேன் என்று நாம் உறுதியோடு சொல்லத்தக்கதாக தேவனை நாம் விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்வோம். அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் நிச்சயம் கைவிடமாட்டார். ஜீவ மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார். ஜீவ வழியை திறந்து வைத்தார். பிதாவோடு நம்மை ஒன்றிணைத்தார். மரணத்தை ஜெயித்தார். பரலோகத்தை திறந்தார். நம் ஆத்துமா பாதாளத்தின் வாசல்களை அல்ல, பரலோக வாசல்களை நோக்கி காத்திருக்கிறது. நாம் இயேசுவை விசுவாசிப்போம். அவர் வழியில் நடப்போம். அவர் வார்த்தைகளை கைக்கொள்வோம். நித்தமும் அதை தியானித்து சத்திய வார்த்தையின் வழியில் நடப்போம். ஆமென்.